ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஒரு சமயம் சிவபெருமான் உமையவளுடன் ரிஷப வாகனத்தில் உலகை வலம் வந்தார். அப்போது பல திருத்தலங்களை காட்டி அதன் சிறப்புகளை எடுத்துரைத்தபடி வந்தார். ஈசன் காசி, காஞ்சிபுரம், காளஹஸ்தி என பல திருத்தலங்களை உமையவளுக்கு காட்டிய ஈசன் ஸ்ரீ வாஞ்சியத்தின் மகிமையை கூறும்போது, காசியை விட பன்மடங்கு உயர்வான புண்ணிய தலம் இது. இங்குள்ள தீர்த்தமான குப்த கங்கையை விட புனிதமானது. இத்தலத்தில் ஓர் இரவு தங்கி இருந்தாரே கலியுகத்தின் சிவகணமாக இருக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று கூறினார். இதை அடுத்து ஸ்ரீ வாஞ்சியத்தில் தங்க உமையவள் திருவுள்ளம் கொண்டாள். எனவேதான் இத்தல நாயகிக்கு வாழ வந்த நாயகி என்று பெயர் வந்ததாக தல வரலாறு கூறுகின்றது. துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கியதும் சரஸ்வதி நதிக்கரையில் தவம் இருந்த சர்வா என்ற முனிவர் துடிதுடித்து போனார். கலியுகத்தில் தர்மம் அழிந்து விடுமோ என்ற கவலை அவரை வருத்தியது. அப்போது ஸ்ரீ வாஞ்சியம் என்ற வார்த்தை அசரீரியாக அங்கு ஒலித்தது. இதை அடுத்து முனிவர் ஸ்ரீ வாஞ்சியம் கோயிலை நோக்கி ஓடினார். அவரை களி துரத்தி கொண்டிருந்தது. இதனால் முனிவர் சிவாய நம, வாஞ்சியம் அபயம் என்று கூறியபடியே சென்றார். பக்தனின் குரல் கேட்டு வாஞ்சிநாத சுவாமி அங்கு தோன்றி முனிவரை துரத்தி வந்த கலியை ஸ்ரீ வாஞ்சியத்திற்கு சற்று தொலைவிலேயே தடுத்து நிறுத்தினார். ஈசன் கலியை தடுத்து நிறுத்திய இடம் தற்பொழுது கலிமங்கலம் என்று வழங்கப்படுகிறது. காசியில் வழங்கப்படுவது போல் ஸ்ரீ வாஞ்சியத்திலும் காசி கயிறு என்னும் கருப்பு கயிறு வழங்கப்படுகிறது. காசியில் பாவமும் புண்ணியமும் சேர்ந்தே வளர்கின்றன. ஆனால் நம் பாவங்களுக்கு காசியில் பைரவர் தண்டனை வழங்குகிறார். ஆனால் ஸ்ரீ வாஞ்சியத்தில் புண்ணியம் மட்டுமே வளர்கிறது. அதனால் பைரவர் தண்டனை இங்கு இல்லை. இத்தல பைரவர் தண்டத்தை கீழே வைத்துவிட்டு தியான நிலையில் யோக பைரவராக மேற்கு நோக்கி எழுந்தருளி இருக்கின்றார். நாய் வாகனமும் பைரவருக்கு இத்தலத்தில் இல்லை. இவரை ஆசன பைரவர் என்று அழைக்கிறார்கள். ஸ்ரீ வாஞ்சியத்தின் தல விருட்சமாக விளங்குவது சந்தன மரமாகும். கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக கோவில் காட்சியளிக்கிறது. இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் குப்த கங்கையில் நீராடி அங்கே உள்ள கங்கை கரை விநாயகரை வழிபட வேண்டும். பின்பு தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் யம தர்மராஜனை வழிபட்டு பின்னர் அனுக்கிரக விநாயகர் பால முருகனை வழிபட வேண்டும். இதன் பிறகுதான் மூலவர் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமியையும் மங்களாம்பிகையையும் தரிசனம் செய்து வணங்க வேண்டும். இங்குள்ள குப்த கங்கை தீர்த்தம் சிவபெருமானின் சூலத்தால் பாவங்களை போக்கி உருவாக்கப்பட்டது. இது தன்னிடம் வந்து நீராடுபவர்களின் பாவங்களை ஏற்பதாக ஐதீகம். குப்த கங்கை தீர்த்தம் தனது 1000 கலைகளில் ஒன்றை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதமுள்ள 999 கலைகளுடன் இங்கு காட்சி தருகிறது என்றால் இந்த தீர்த்தத்தின் மகிமையை வார்த்தைகளினால் அளவிட முடியாது. கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் அச்சு மங்கலத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஸ்ரீ வாஞ்சியம் திருத்தலம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.